ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் 6வது நாளாக போராட்டம் தொடர்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவசக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். தகவல்களை கேட்டு பெறலாம். சிவசக்திவேல், வடகாட்டில் தற்போது என்ன சூழல் நிலவுகிறது? போராட்டக்காரர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது? அவர்கள் கூறும் விவரங்களை சொல்லுங்கள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். அந்த திட்டம் புதுக்கோட்டை மட்டுமில்லாது தமிழகத்திற்கே தேவையில்லாத திட்டம். அந்த திட்டம் வந்தால் தமிழ்நாடு அதாவது வளர்ச்சி பகுதியாக இருந்தாலும் சரி, பாலைவனமாக இருந்தாலும் சரி, அது முற்றிலுமே பாலைவனமாக மாறிவிடும். அந்த திட்டம் தேவையில்லாத திட்டம். அந்த திட்டத்தை உடனடியாக மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தி நெடுவாசல் பகுதியில் பொதுமக்கள் கடந்த 22 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்தனர். அவர்களின் போராட்டம் தற்காலிகமாக நேற்றைய தினம் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோருடைய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இருப்பினும் எங்களுக்கு நிரந்தர தீர்வு ஒன்றே வேண்டும். தமிழக சட்டமன்றத்தை அவசரமாக கூட்ட வேண்டும். தமிழக சட்டமன்றம் அவசரமாக கூட்டப்பட்டு அங்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும். வெறுமனையாக பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் பேட்டியிலையும் பொதுக்கூட்டங்களிலையும் முதலமைச்சர் பேசி வருகிறார். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அந்த திட்டத்தை ரத்து செய்கிறோம் அப்படிங்கிறத அவசர சட்டமன்றத்தை கூட்டி அவசர தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி வடகாடு பகுதியில் இன்று 6வது நாட்களாக இந்த பகுதி பொதுமக்கள் போராட்டத்தை நடத்தி வர்றாங்க. இந்த போராட்டத்தில் பங்கேற்க வந்த இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், இன்றைக்கு தங்கள் வயல்களில் விளைந்த கரும்பு, நெல் உள்ளிட்ட பொருட்களையும் பூ உள்ளிட்ட பொருட்களையும் கொண்டு வந்து பேரணியாக வந்தாங்க. இது குறித்து இந்த போராட்டத்தில் பங்கேற்று இருக்கக்கூடிய போராளி ஒருவர் சுதாகர் என்பவர் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். மத்திய அமைச்சரும் மாநில அமைச்சரும் நேற்றைக்கு உங்கள் போராட்ட காலத்தை தொடங்கியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. திட்டத்தை கைவிடுங்க, உங்களுடைய திட்டம், உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக அதாவது எங்களால் கோரிக்கை உங்களுடைய கோரிக்கை நாங்கள் வழிமொழிகிறோம், அதற்கு அழுத்தம் கொடுக்குறோம், திட்டத்தை எந்த சூழ்நிலையும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது உறுதியளிச்சிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் ஏன் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க? எங்களது வாழ்வாதார காலத்தை அளிக்கக்கூடிய இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு எங்கள் மக்களிடம் எந்த ஒரு கருத்துக்களையும் கேட்காமல் எங்கள் மீது திணிக்க பார்த்தது. இதை எதிர்த்து கடந்த 22 நாட்களுக்கு மேலாக நெடுவாசல் மக்கள் போராடினார்கள். நேற்றைய தினம் அவர்கள் போராட்டத்தை முழுமையாக வாபஸ் பெறவில்லை. அவர் தற்காலிகமாக வாபஸ் பெற்றிருக்கார்கள். அதாவது அந்த போராட்ட களத்திற்கு பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் தற்பொழுது தேர்வு நடந்து கொண்டிருப்பதால் இந்த போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக ஒத்திவைக்கிறோம் என்கின்ற ரீதியில் அவர்கள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த வடகாடு போராட்டமானது கடந்த 6 நாட்களாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களது கோரிக்கை என்பது, கடந்த 2013ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையா அவர்கள் சட்டமன்றத்தை கூட்டி மீத்தேன் திட்டத்தை எவ்வாறு தடுத்தாரோ, வல்லுநர் குழு அமைத்து எவ்வாறு தடுத்தாரோ, அதே ரீதியில் இந்த அரசும் சிறப்பு சட்டமன்ற சபையை கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதே போன்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் அவர்கள் நேரடியாகவே இந்த திட்டத்தை நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகத்தில் எந்த பகுதியிலும் நாங்கள் கண்டிப்பாக இந்த திட்டம் சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு அக்கா இருக்கிறாங்க. அக்கா, நீங்கள் சொல்லுங்கள். நேற்றைய தினம் மற்ற பகுதிகளில் போராட்டம் கைவிடப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் நீங்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கீங்க. போராட்டத்தை தொடர்வதற்கான காரணம் என்ன? உறுதியளிக்க வேண்டும். எங்களுக்கு முழுபடி அவங்க நல்லா உறுதியளிச்சதை நாங்கள் விடுவோம். நாங்கள் விடவே மாட்டாதருதி. நாங்கள் அதிகமாக விவசாயம் பண்ணுறோம், கரும்பு நட்டுருக்குறோம், எல்லாமே நட்டுருக்குறோம். இது நாங்கள் இறக்கவே விட மாட்டோம். சாகு வரை போராட்டம். ஆனால் உறுதியாக எங்களுக்கு பெரிய இடத்துலேருந்து எங்களுக்கு தெரிவிக்கணும். அப்போ தான் நிறுத்துவோம். கண்டிப்பாக இந்த போராட்டத்தை மத்திய அரசு உறுதியளித்து தமிழக சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு பெண்மணி இருக்கு, அவரிடம் பேசுவோம். நேற்றைய தினம் மத்திய அமைச்சராக இருக்கட்டும், மாநில அமைச்சராக இருக்கட்டும், திட்டத்தை நாங்கள் ஒருபோதும் இங்கே தொடங்குறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றது மாதிரி வாக்குறுதியாக கொடுத்துருக்குறாங்க. அந்த பகுதி பொதுமக்களும் அதுக்கு உடன்பட்டிருக்காங்க. மற்ற பகுதியாக இருக்கக்கூடிய நீங்களே அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். எங்களுக்கு விவசாயம் தான் முக்கியமாக வேணும், வேறு எதுவுமே இல்லை எங்களுக்கு. அதனால எங்களுக்கு விவசாயம் வேணும். அதனால நாங்கள் எல்லாமே நாங்கள் நல்லா இருக்கணும். எங்களுக்கு விவசாயம் தான் முக்கியமாக வேணும், வேறு எதுவுமே வேண்டாம். எங்களுக்கு மீத்தன்லாம் எடுத்துருங்க, ஹைட்ரோ கார்பன்லாம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். அதான் எங்களுக்கு காரணம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் நன்றாகவே இந்த திட்டத்தை புரிந்திருக்கிறாங்க. இந்த திட்டம் வந்துச்சுனால் எங்களுடைய பகுதி முற்றிலுமாக பால்பட்டு போய்விடும். இந்த திட்டத்தை உடனடியாக அரசாங்கம், மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி
நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கூடி விவாதி திட்டத்தை ரத்து செய்கிறோம் என்ற அறிவிப்பு வந்தால் மட்டுமே நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் அப்படின்னு சொல்லி தெளிவுபட தெரிவிக்கின்றார். இன்னொருவர் இருக்கின்றார், அவரிடம் பேசுவோம். ஐயா, நேற்றைய தினம் மத்திய அமைச்சரும் மாநில அமைச்சரும் திட்டத்தை நாங்கள் தொடங்குறதுக்கு உறுதியளிக்க மாட்டோம், தமிழக அரசு எந்த வகையிலும் ஒத்துழைக்காது அப்படின்னு சொல்லி மாநில அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். இருப்பினும் நீங்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க, காரணம் சொல்லுங்கள். ஐயா, அந்த ஊரில் அந்த திட்டம் நமக்காக இது தேவையில்லாத இது. இப்போ அவங்க விஞ்ஞானிகள் செஞ்சுருக்காங்க. அந்த விஞ்ஞானிகள் செஞ்சோட நம்ம தமிழகத்தில் விஞ்ஞானிகள் அதிகம். அப்படியே அந்த கார்பரேட் திட்டத்தை நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்ட தவறுனா அந்த போராட்டம் நாங்கள் விட போகிறதில்லை. இப்போ இவங்க சொல்லுவது அனைவரும் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான். திட்டம் வந்தால் எங்களுடைய பகுதி முற்றிலுமாக பால்பட்டு போய்விடும். இந்த திட்டத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்த பகுதியில் தான் அதிக அளவிலான பலா, அது மட்டும் இல்லாமல் நவதானியங்கள், மூலிகை செடிகள் அனைத்துமே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே 12 லட்சம் பேர் வாழக்கூடிய இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிக அளவிலான இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி, பசுமையாக இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி, நெடுவாசல், வடகாடு உள்ளிட்ட பகுதிகள் தான். அந்த பகுதியும் அழிந்து விட்டதனால் எங்களால் எதிர்காலத்தில் நினைத்து கூட பார்க்க முடியாது. திட்டத்தை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும் என்பது அவர்களின் கருத்தாக இருக்கின்றது. பத்மபிரியா. சிவசக்திவேல் அவர்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் எடுத்து கூறினீர்கள். அதே நேரத்தில் இந்த திட்டத்தை உங்களுடைய விருப்பத்தை மீறி திணித்து விட மாட்டோம் என்று மத்திய அரசும், அதே போல மாநில அரசின் சார்பில் வழங்கப்பட வேண்டிய அந்த அனுமதிகளை வழங்காமல் இருப்பதன் மூலமாக இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வர அனுமதிக்க மாட்டோம் என்று மாநில அரசும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அதனை ஏற்றுதான் நெடுவாசலில் நேற்றைக்கு தற்காலிகமாக அந்த போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் வடகாட்டிலிருந்து நீங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி.